முதுகலை முதலாம் ஆண்டு அரபித்துறை மாணவர் சையத் அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவையில் குழுவிற்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரிலும் உண்டாவதாக. அதாவது எந்த ஒரு புத்தகம் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல நம்மளுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தை எந்த நோக்கத்தை எழுதியிருக்காங்க அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு வாசிக்கணும். அப்படி இல்லை, நம்மளுடைய தேடல்கள் எதை கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடல்கள் இருக்கும். சிலருக்கு அறிவியல் தேடல்கள் இருக்கும், சிலருக்கு மனோதத்துவ தேடல்கள் இருக்கும், சிலருக்கு வாழ்க்கை தேடல் இருக்கும். அந்த மாதிரி தேடல்களுக்கு ஏற்பதான் நம்மளுடைய வாசிப்பை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே முதல்ல காலை எழுந்தோட கவலை டாபிக்கோட டிஃபரெண்டா இருக்கா, என்ன அது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த புத்தகத்துடைய நோக்கத்தை சொல்லிவிட்டு ஐயா கால நேரம் தனியா இருக்கிறதுனால நான் சுருக்கி உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். அந்த புத்தகத்தை நீங்க தேடி வாசிக்கும் போது ஒரு முழு பயன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் அவன் வாழக்கூடிய வாழ்க்கையை 24 மணி நேரத்தில் பாதி நேரம் தூங்கி கழிக்கிறான், மீதி நேரத்தையே அவன் வேலை செய்கிறான். ஒரு வெற்றியாளருக்கும் அந்த 24 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது, ஒரு தோல்வியாளருக்கும் 24 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எவ்வாறு ஒரு வெற்றியாளன் ஆகிறான், ஏன் அதே இன்னொரு தோல்வியாளன் ஆகிறான்? எப்படி? கடவுள் படைத்து விட்டு யாரும் சமாதானம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்திக்கும் திறன் நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, எப்படி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அந்த ஒரு கம்ப்ளீட் இதாக தான் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கோட பெயர் வந்து ஒரிஜினல் வந்து இங்கிலீஷ்ல எழுதிருப்பாங்க, ஈட் தட் ஃப்ராக் சொல்லுவாங்க, தமிழ்ல காலை எழுது தமிழை. அவருடைய ஆசிரியர் வந்து பிரைம் ட்ரேசி. இதை மொழிபெயர்ப்பு செஞ்சவங்க வந்து நாகலட்சுமி சண்முகம் அப்படின்ற தமிழ் மொழிபெயர்ப்பாளர். இவங்க ஃபேமஸான மொழிபெயர்ப்பாளர், நிறைய புத்தகங்களையும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க, அதுக்கான விருதுகளை பெற்றிருக்காங்க. இந்த புக்கு 2.5 மில்லியன் காப்பீஸ் உலக அளவில் சேல்ஸ் ஆயிருக்கு. 42 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புக்ல பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனிதன் அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில் நேரத்தை எவ்வாறு செலவிட வேண்டும், அந்த நேரத்தை செலவிடுவதற்கு இந்த ஆசிரியர் 21 வழிமுறைகளை புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அப்படி இந்த 21 வழிமுறைகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தவளை அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க, காலையிலோட தவளை ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு ஏன் வச்சான்னு சொன்னா, அந்த தவளையை இங்க தமிழ்ல வந்து மெட்டாஃபர், தமிழ்ல உவமை சொல்லுவாங்க, உவமை அல்லது உவமை கூறுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை இன்னொரு கம்பேர் பண்ணி சொல்றது. இந்த தவளை அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய வேலைகள் டாஸ்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பெரிய ஒரு இடத்துல வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இங்க யாரும் தெரியாம கிடையாது, எல்லாருமே தெரியும். ஆனா நம்ம எத்தனை பேர் செய்ய ரெடியா இருக்கோம்? இந்த அரங்கத்தையே எடுத்துட்டோம்னா அடுத்த 1 மாசத்துக்குள்ள நான் இது பண்ணிடுவேன், அடுத்த 1 வருஷத்துக்குள்ள பண்ணிடுவேன் சொல்லியே நம்மளோட யூஜியும் முடிஞ்சு வாழ்க்கையை பேஸ் பண்ண போயிடுறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துல வேலை தேடி ஆகணும், கொண்டாடி பிள்ளைங்க சம்பாதிச்சு போடணும், அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னு போயிடும். ஏன் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம்? இவ்வாறான கேள்விகளுக்கு அனைத்து பதில்களையும் அந்த புக்கில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் யூஜி நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புக்கை சிலபஸ் தாண்டி நிறைய புக்ஸ் இருக்கிற விஷயமே தெரியாது. இங்க என்னுடைய அறுபதுரை பேராசிரியர் ஷாம் அலி சார் தான் நான் ஃபர்ஸ்ட் யூஜி படிக்கும் போது புக்கை வழிபடாம கொடுத்து எல்லாம் படிக்க சொன்னாங்க. அப்போ நான் படித்த ஃபர்ஸ்ட் புக் பேரு ரிச் டாட் புவர், பணக்கார தந்தைகளை சொல்லி. அந்த ஒரு புக்கு படிச்சது தாக்கம் தான் நான் நிறைய புக்ஸ்லேயே படிக்க ஆரம்பிச்சது நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் சிலபஸ் தாண்டி புக்ஸ் இல்லாம இருக்க அப்படின்னு தெரியாம இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தள்ளி போடுதல், ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அந்த தள்ளி போடுதல் பழக்கம் இருக்கும் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எந்த ஒரு வெற்றியாக எடுத்து பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, எப்படி டைமை மேனேஜ் பண்ணணும், இதுக்கு 21 வழிமுறைகள்ல அந்த ஆத்தர் வந்து அழகழகா சொல்றாங்க. உங்களுடைய ஒரு நாளைக்கு எழுதி சொல்லி காலையிலேயே நீங்க உங்களுடைய வேலைகள் அனைத்து எழுதுங்க. அந்த வேலைகள்ல எது முக்கியத்துவமான வேலை ABCD என்று ஒரு வரைக்கும் நீங்க போட்டு முக்கியமான வேலைகள் எது, கடைசியில முக்கியம் இல்லாத வேலைகளாக நீங்க பிரித்து எழுதுங்க. அதுல எது பெரிய வேலை, எது சும்மா அதிகமா இருக்கு உங்களுக்கு தெரியுதோ அந்த வேலையை நீங்க முதல்ல செஞ்சுட்டீங்கன்னா நீங்க அடுத்த 1 வருஷத்துல அடுத்த 2 வருஷத்துல எங்க ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்க அடைஞ்சிருக்கீங்க என்பதாக வாழ்க்கை எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நுணுக்கங்களை இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய புக்ல கிடையாது, 150 பக்கம் தான். மீஷோலாம் ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு புக் கிடைச்சிடும்.
ஏன் சொல்றேன்னா, இளைஞர்களுக்கு இந்த நேரத்தை எப்படி செலவிடணும்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து போன் பார்க்கறாங்க, எதுக்கு பார்க்கறாங்க தெரியல. ரீல்ஸ் பார்க்குறோம் அவ்வளவுதான். அது பார்க்க நம்ம டோபமைன் அதிகமாகி நம்ம திரும்ப மூழ்குறோமே தவிர ஏன் பார்க்கறோம், எதுக்கு பார்க்கறோம், நோக்கம் எத்தனை பேருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எத்தனையோ பேர் புஷ் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுல நிறைய பேர் நல்ல வழிக்கு போறாங்கன்னு சொன்னா கிடையாது. நோக்கம் இல்லாம திரையரங்க பத்தியோ நடிகர்களை பத்தியோ மற்றபடி தேவையில்லாத செய்திகளை பத்தி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோமே தவிர நம்முடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது, அந்த நோக்கத்தை எவ்வாறு நாம் நேரத்தை செலவிடுவது, அந்த நோக்கத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் எவ்வாறு முயற்சிப்பது, இது வேணாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதை எவ்வாறு மாற்றிக்கொண்டு அந்த கஷ்டமான வேலையை செய்து முடிப்பது என்பதனை தெல்ல தெளிவாக ஒரு மாணவனுக்கு எந்த வகையில் சொன்னால் புரியும் என்பதை இந்த புத்தகத்தில் அழகாக சொல்லியிருப்பார்கள். அந்த இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன், ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நீங்க படிக்கிற ஆர்வம் இருக்காது. அப்படி போகும்பொழுது மொபைல் போன் அது வந்து நம்மளை மேம்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி. ஆனா அந்த கருவியை நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கு. அது எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா மொபைல் போன்லையும் ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்றோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி கவனமா செஞ்சுட்டு இருக்கும்பொழுது மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்துச்சா நம்ம கவனம் நோட்டிபிகேஷன் இருக்கும். கண்டிப்பா நம்ம செய்யற வேலையெல்லாம் நம்ம வேலை இருக்காது, கவனம் சிதறது. கவனம் சிதறி என்ன நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் அப்படி இவ்வாறு செய்ய வேண்டிய வேலைகளை நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்கள் நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்கள் நம்ம யாருங்கிறது முடிவுபடுது. இறைவன் இந்த மனிதனுக்கு 6வது அறிவு கொடுத்ததே மனிதன் சிந்திச்சு எவ்வாறு மேம்படணும் என்று நினைத்ததுக்காக தான். நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் காலையில எந்திரிச்ச உடனே என்னடா அப்படின்ட்டு கண்ணை கசிக்கிட்டே எழுதிக்கிறது, ஒரு வாழ்க்கை நோக்கம் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஏறத்தாழ நம்ம காலையில் இருக்க ஆசிரியர்களா இருக்கட்டும், எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. ஒருத்தர யோசிச்சு பாத்தீங்களா ஏன் அவங்கள அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க படிக்கக்கூடிய காலகட்டத்துல படிப்பை தேடி தேடி அவங்க படித்தார்கள். அந்த படிப்புடைய தாக்கமும் தேட்டமும் அதிகமாக இருந்தது. அந்த தாக்கம் தேட்டம் கம்மியான காரணத்தினால் வருங்காலத்தில் வரக்கூடிய சமுதாயம் நம்மளை போன்று அறிவாளர்களாக இல்லாமல் போய்விடுவார்களோ, மாணவர்களுக்கு பலத்துறை கருத்துக்களை சொல்ல மாட்டார்களோ என்கிற அச்சம். அந்த அச்சத்தை தான் அவர் சொல்லுவார். இதெல்லாம் எத்தனை பேர் உள்வாங்கிக்கிறாங்க என்பதை கருத்தில் கொண்டு இன்னும் நீங்க முதுகலை மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு ரீசெண்டா இப்போ தமிழ்ல இருக்க திருக்குறள் ஒரு பெரிய நூல். அது அந்த நூலையே இந்த திருக்குறளை இப்போ ரீசெண்டா அரபியில மொழிபெயர்த்தாங்க. அதனுடைய பின்விளைவு என்ன தெரியுமா? அரபுகள்லாம் அந்த திருக்குறளை படிச்சுட்டு இப்படி ஒரு விஷயம் இதுல இருக்கான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன் இவ்வளவு நாள் அவங்களுக்கு தெரியல? ஏன்னு சொன்னா மற்ற மொழிகளுக்கு சிறந்த நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதை போல தமிழில் உள்ள நூல்களை மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்கான பெரிய கூட்டம் என்று இல்லை. எப்போ இளைஞர் சமுதாயம் தன்னுடைய நோக்கத்தை அறிந்து அவங்களோட வாழ்க்கையை என்ன செய்யணும், இப்ப தமிழ் நீங்களா படிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய நேசம் இருக்கும் தமிழ் மேல. தமிழ், அரபு, ஆங்கிலம் இதெல்லாம் மொழிகளை தவிர ஒவ்வொரு மொழிகளுக்கும் உயிர் உண்டு. அந்த உயிர்களை நேசிப்பவர்களும் சுவாசிப்பவர்களுக்கு தான் உயிரோட சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது உங்கள் மொழிகளில் உள்ள சிறந்த நூல்களை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள். செய்தால்தான் உங்கள் மொழிகளில் உள்ள பெரிய விஷயங்களை மற்றவர்கள் படிப்பார்கள், கல்வி பெருகும். தமிழ்ல மொழிபெயர்ப்புக்கு புக்ல இவ்வளவு இருக்கே, அப்ப உண்மையான தமிழ் எவ்வளவு புக்கு கூட தமிழ் கத்துக்கணும் அதிகரிப்பாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா உங்களுடைய திங்கிங்ஸ் வச்சுக்கிட்டு வருங்காலத்தில் எப்படி தமிழை பெருக்கலாம் அப்படின்ற அறிவை வளர்த்துக்கோங்க என்று உங்களுக்கு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம கால நேர தாமதம் கருதி என்னுடைய உரையை சிறிதாமத்துள்ளேன். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. இப்போ என்னுடைய ஒரு சிறிய எண்ணம் என்னன்னு சொன்னா, நான் புத்தகங்கள் படிக்கும் போதெல்லாம் நினைச்சுக்கிட்டே படிப்பேன். நான் மதியம் புத்தகத்தை அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு 10 பேர் தான் சொல்லணும். நீங்க பிரேக் டைம்ல மூவிஸ் பத்தி நியூஸ் பத்தி பேசலாம். ஆனா நான் பேசும்பொழுது நான் படிச்ச புக்ஸ்ல இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆனா கேட்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் கேட்டு என்னடா உங்க மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இருந்தாலுமே ஏதாவது ஒரு கருத்து தான் நம்ம மனசை மாற்றக்கூடியது. இப்போ சார் அன்னைக்கு ஒரு புக் கொடுத்து நான் படிக்க சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எனக்கு ஒரு வாசிப்பாளராக இருப்பேன்னு சொல்லி தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்கள் தான் ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் உண்டாகிறது. அந்த மாதிரி நீங்கள் படியுங்கள், பகிருங்கள். எந்த ஒரு கருத்து யாருக்கு பிடிக்கும் என்று தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு கருத்து பிடித்து விட்டால் அவன் வாசிப்பாளராக மாறின பலனில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பான் என்பதை பதிவு செய்து கொண்டு